Hello students, இந்த வீடியோல நம்ம exercise set 2.3 தான் பார்க்க போறோம். இதுக்கு இன்ட்ரோடக்ஷன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் இந்த சம் உங்களால சால்வ் பண்ண முடியும். என்ன கான்செப்ட்னா லீனியர் பேட்டர்ன்ங்கிற கான்செப்ட். இதை செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களால 2.3 புரிஞ்சு நீங்களே சம் போட முடியும். இப்போ நம்ம அந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. சின்ன வீடியோ தான், ஒரு 10 minutes வீடியோ தான். நீங்க 2xல வச்சு கேட்டீங்கன்னா 2x ஸ்பீட்ல வச்சு கேட்டீங்கன்னா ஒரு 5 minutesல பார்த்துடலாம். ஸோ இங்கே ஐ கார்டில் உங்களுக்கு வீடியோ இப்போ டிஸ்பிளே ஆகும். அது என்னங்கிறது செக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, a student has 500 rupees in a savings bank account. She gets 150 every month as pocket money. என்ன சொல்றாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்க. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல 500 rupees பேலன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது போக ஒவ்வொரு மாசமும் பாக்கெட் மணியா 150 rupees ஜாஸ்தி ஆகும்னு சொல்றாங்க. How much money will she have at the end of every month? ஒவ்வொரு மாச கடைசியிலையும் அந்த பொண்ணு கிட்ட எவ்வளவு காசு இருக்கும்னு சொல்றாங்க. From the second month onwards, அதாவது ஃபர்ஸ்ட் மந்த்ல ஒரு பேலன்ஸ் இருக்கும், அதை விட்டுட்டு செகண்ட் மந்த்ல இருந்து அந்த பொண்ணு கிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, find a linear expression to represent the amount she will have in the nth month. அதாவது nth மந்த், அது என்ன மந்தா வேணா இருக்கலாம், அதுல அவகிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மந்த், அதுக்கப்புறம் பேலன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மந்த்ல இனிஷியலா இருக்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, 500 rupees. எண்ட் ஆஃப் த மந்த்ல எவ்வளோ ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, 150 rupees. அப்போ 500 rupees plus 150 rupeesனா ஃபர்ஸ்ட் மந்த்ல அவகிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும், 650 rupees இருக்கும். சரியா? இப்போ செகண்ட் மந்த்ல 500 rupees இருக்கும், பிளஸ் 150 rupees ஆல்ரெடி இருக்கிறதும் இருக்கும், பிளஸ் another 150 rupees. ஏன்னா ஒவ்வொரு மாசமும் மந்த் எண்ட்ல 150 ஜாஸ்தி ஆகும். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல 500 plus 150 plus 150ங்கிறது தான் பேலன்ஸ். இது ஃபர்ஸ்ட் மந்தோட பாக்கெட் மணி, இது செகண்ட் மந்தோட பாக்கெட் மணி. இது ஆல்ரெடி இருக்க பேலன்ஸ். அப்போ நம்ம என்ன எழுதலாம், இதை ஆட் பண்ணா 500 plus 150 plus 150னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 800ன்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ செகண்ட் மந்தோட பேலன்ஸ் 800 rupees. அடுத்து தேர்ட் மந்தோட பேலன்ஸ் ஆல்ரெடி இருக்க 500 பிளஸ் ஃபர்ஸ்ட் மந்தோட பாக்கெட் மணி பிளஸ் செகண்ட் மந்தோட பாக்கெட் மணி பிளஸ் தேர்ட் மந்தோட பாக்கெட் மணி. இது ஃபர்ஸ்ட் மந்த் பாக்கெட் மணி, இது செகண்ட் மந்தோடது, இது தேர்ட் மந்தோடது, இது இனிஷியலா இருக்க பேலன்ஸ். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்கும், 950 rupeesனு ஆன்சர் கிடைக்கும். இது தேர்ட் மந்த்க்கானது. இதே ஃபார்மேட்ல பண்ணி nth மந்த்ல எவ்வளோ இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து காமனா ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதிடலாம். எப்படி எழுதலாம் யோசிங்க. இங்க 500ங்கிறது கான்ஸ்டன்ட், கரெக்டா? அது கூட நம்ம எதை பிளஸ் பண்றோம், 150 பிளஸ் பண்றோம். 150 எவ்ரி மந்த் ஆட் ஆகுது. இப்போ நம்ம என்ன எழுதிடலாம்னா 500 பிளஸ் n into 150 where n is equal to number of months. இப்போ ஒருவேளை இந்த இடத்துல n செகண்ட் மந்த்னு வச்சுக்கலாம். மந்த் 2 இருந்துச்சுன்னா n 2 இருக்கும். அப்போ 500 பிளஸ் 2 into 150னா which is equal to 800 rupees. இங்க என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு, 800 தானே. அதே ஆன்சர் தான் நமக்கு இங்கேயும் கிடைச்சிருக்கு. டைரக்டா ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒருவேளை மந்த் 5th மந்தா இருந்துச்சுன்னா இங்க 5 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா 5 into 150 பிளஸ் 500 தான் 5th மந்த்ல அவகிட்ட இருக்க பேலன்ஸ். சரியா? அப்போ 5th மந்த்ல நம்ம கிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும், 5 into 150னா பேலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500 plus 750னா plus 750 which is equal to 1250. அப்போ 5th மந்த்ல நமக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும், 1250 இருக்கும். ஒருவேளை 6th மந்த்ல கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 6th மந்த்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும்ன்றத கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நம்மள என்ன பண்ண சொன்னாங்க, லீனியர் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 500 plus n into 150. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 500 plus 150n where n is equal to number of months.
நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ்பிரஷன் வந்து இதுதான். இந்த என்னோட பிளேஸ்ல நம்பர் ஆஃப் மந்த்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்குன்றத தெரிஞ்சிடும். நீங்க என்ன பண்றீங்கன்னா 6th மந்தா இருந்தா என்ன பேலன்ஸ் இருக்குன்றத கண்டுபிடிங்க. இப்போ செகண்ட் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, ரேலி ஸ்டார்ட்ஸ் வித் 120 மெம்பர்ஸ். அதாவது ஒரு ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அதுல வந்து 120 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஹாருக்கும் வந்து அதாவது ஒவ்வொரு 1 மணி நேரமும் அந்த ரேலியில இருந்து 9 பேர் வந்து டிராப் அவுட் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது அந்த ரேலியை விட்டு வெளியே போறாங்கன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப நமக்கு என்ன தெரியும், ரேலி ஸ்டார்ட் ஆகும்போது 120 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்றது தெரியும். ஒவ்வொரு 1 ஹாருக்கும் வந்து 9 பேர் வந்து மைனஸ் ஆகுறாங்க, கம்மி ஆகுறாங்க. ஏன்னா ரேலி விட்டு வெளியே போறாங்க இல்லையா, அதனால ஒவ்வொரு ஹாருக்கும் வந்து 9 பேர் வந்து மைனஸ் ஆகுறாங்க, கம்மி ஆகுறாங்க. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, how many members will remain after 1 2 3 up to hours ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எவ்வளவு பேர் இருப்பாங்க, 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எவ்வளவு பேர் இருப்பாங்க, 3 மணி நேரத்துக்கு அப்புறம் எவ்வளவு பேர் இருக்காங்க, nth ஹார்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இப்ப ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன் வந்து எழுதி இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்ப நமக்கு தெரியும் ரேலி ஸ்டார்ட் ஆனப்போ வந்து 120 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்றது நமக்கு தெரியும். ஒவ்வொரு ஹார்லயும் வந்து 9 பேரு வெளியே போயிட்டாங்கன்றது தெரியும். அப்போ 120 minus 9 into n, where n represents the number of hours. இப்போ இதுதான் வந்து hours, இது வந்து members. அப்போ ஃபர்ஸ்ட் ஹார்னா இங்க நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 120 minus 9 into 1ன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 111 தான் ஆன்சர் கிடைக்கும். அப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் 9 பேர் போனதுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருந்தாங்க, 111 பேர் இருந்தாங்க. இப்போ செகண்ட் ஹார், அப்போ டபுள் டைம்ஸ். இப்போ ஆல்ரெடி 9 பேர் போயிட்டாங்க. இப்போ செகண்ட் ஹார்ல -9 -9, இப்போ டோட்டலா எத்தனை பேர் போயிருப்பாங்க, -18, 18 பேர் போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹார்லயே 9 பேர் போயிட்டாங்க. இப்போ அடிஷ்னலா செகண்ட் ஹார்ல இன்னொரு 9 பேர் போறாங்க. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எத்தனை பேர் போயிருப்பாங்க, -18 பேர் போயிருப்பாங்க. அதாவது 18 மெம்பர்ஸ் வந்து போயிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எக்ஸ்பிரஷன்ல வந்து nல வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா செகண்ட் ஹார் இல்லையா, 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 120 minus 9 into 2 வந்து 18. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 18ன்ற வேல்யூ இங்க கிடைச்சிருச்சா, 120 minus 18னா நமக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்கும், 102. இப்போ தேர்ட் ஹார்ல அப்ப இங்க 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 9 into 3 is equal to 27. அப்போ 120 minus 27னா நமக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்கும், 93. அப்ப இங்க வந்து 27 பேர் போயிட்டாங்க. அப்ப நம்ம 120ல 27 மைனஸ் பண்றோம். இங்க 10 ஆயிரும், இங்க 3 ஆயிரும், இங்க 11 ஆயிரும். 11 minus 2 9, இங்க 0 ஆயிரும். ஆன்சர் வந்து 93. புரிஞ்சுதா? இப்ப ஃபர்ஸ்ட் 3 ஹார்ஸ்க்கு பார்த்துட்டோம். அப்ப nth ஹார்ல வந்து எப்படி இருக்கும் நமக்கு ஆன்சர், nth ஹார்ல எப்படி இருக்கும்னு நம்ம சொல்றது தான் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ்பிரஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த nங்கிற பிளேஸ்ல நம்பர் ஆஃப் ஹார்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர்ன்றது கிடைச்சிரும். அப்போ 5th ஹாருக்கு அப்புறம் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு நம்ம கிட்ட கேட்டாங்க, நம்ம என்ன சொல்லலாம், 120 minus 9 into 5 which is equal to 120 minus 45. 9 into 5 வந்து 45 தானே. அப்போ 120 minus 45னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 120 minus 45, இங்க 10 ஆயிரும், இங்க 5 ஆயிரும், இங்க 111. 11 minus 4 வந்து எவ்வளோ, 7. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 75. அப்போ ஹார் 5th வந்து 5th ஹார்ல எத்தனை பேர் இருப்பாங்க, 75 மெம்பர் தான் இருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஹார் 8ல வந்து எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் த லென்த் ஆஃப் a rectangle is 13 centimeter. ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இதோட லென்த் வந்து 13 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த ஏரியா இஃப் த பிரெத் இஸ் 1 12 சென்டிமீட்டர், 2 10 சென்டிமீட்டர், 3 8 சென்டிமீட்டர். அதாவது நமக்கு வந்து பிரெத்தோட வேல்யூ வந்து 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் வேல்யூ, இது செகண்ட் வேல்யூ, இது தேர்ட் வேல்யூ. இப்போ நமக்கு வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்ன, இட் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத். நமக்கு வந்து லென்த் வந்து கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல.
ஆனா பிரெத்துக்கு வந்து 3 கேசஸ் கொடுத்துருக்காங்க. 3 கேஸ்லயுமே வேற வேற வேல்யூஸ். அப்ப நம்ம எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னா, லென்த்தோட வேல்யூ என்ன, லென்த் இன்டூ பிரெத்னா லென்த்தோட வேல்யூ வந்து 13, இந்த பியோட வேல்யூவை வந்து நம்ம ஸ்மால் பியா எடுத்துக்கலாம், இல்ல பியாவே வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். 13b இதுதான் வந்து நம்மளோட எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன்ல நம்ம கொடுத்துருக்க ஒவ்வொரு பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல பியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 13 into 12 which is equal to 156. அடுத்த சினாரியோ என்ன, b is equal to 10 சென்டிமீட்டர். அப்போ 13 into 10 which is equal to 130 சென்டிமீட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து ஏரியா வந்து எவ்வளோ கிடைச்சிருச்சு, 156 சென்டிமீட்டர். செகண்ட் சினாரியோல வந்து ஏரியா வந்து 130 சென்டிமீட்டர். இப்போ தேர்ட் கேஸ்ல வந்து b is equal to 8 சென்டிமீட்டர். அப்போ 13 into 8 is equal to 104 சென்டிமீட்டர். இப்போ தேர்ட் கேஸ்ல ஏரியா வந்து 104 சென்டிமீட்டர். பியோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏரியா வந்து மாறிட்டே இருக்கும். நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ்பிரஷன் என்ன, 13b. இதுல வந்து நம்ம b வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ ஒருவேளை பியோட வேல்யூ வந்து 15 சென்டிமீட்டரா இருந்தா என்ன ஆன்சர் வரும்ன்றத கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷன் வேணும்னா இங்க இருக்க நம்பர் வச்சு நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோர்த் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, சப்போஸ் தி லென்த் ஆஃப் அ ரெக்டாங்குலர் பாக்ஸ் இஸ் 7 சென்டிமீட்டர். அதாவது லென்த் வந்து 7 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. பிரெத் இஸ் 11 சென்டிமீட்டர். பிரெத் வந்து 11 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இந்த சைடு வந்து 11, இந்த சைடு வந்து 7 நமக்கு தெரியும். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் த ஹைட் இஸ். அதாவது ஹைட் வந்து இங்க மாறுது. போன கொஸ்டின்ல வந்து பிரெத் மாறுச்சு, இந்த கொஸ்டின்ல வந்து ஹைட் மாறுது. இப்போ இந்த டயக்ராமை நம்ம கொஞ்சம் மாத்தலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்கு. நமக்கு பிரெத் வந்து 11 சென்டிமீட்டர், லென்த் வந்து 7 சென்டிமீட்டர். இந்த ஹைட் வந்து ஒவ்வொரு கேஸ்லயும் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க, வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. ரெக்டாங்கிளோட வால்யூம் ஃபார்முலா என்ன, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹெச், ஹைட். ஓகேவா, இதுதான் வந்து நம்ம வால்யூமோட ஃபார்முலா. நமக்கு என்ன தெரியும், லென்த்தோட வேல்யூ தெரியும், which is equal to 7. அதே மாதிரி நமக்கு பிரெத்தோட வேல்யூ தெரியும், which is equal to 11 into ஹைட். ஹைட்டோட வேல்யூ நமக்கு தெரியாது. நம்ம எப்படி எழுதிக்கலாம், நம்ம எக்ஸ்பிரஷன் வந்து 77h. ஹெச்சை வந்து இந்த ஸ்மால் ஹெச்ல ரெப்ரசென்ட் பண்றோம், இல்ல கேபிட்டல் ஹெச்ல ரெப்ரசென்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்பிரஷன் வந்து என்ன, 77h. ஒவ்வொரு ஹெச் வேல்யூ வந்து நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்னங்கிறது தெரியும். ஒவ்வொரு ஹெச் வேல்யூ வந்து நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வால்யூம்னு தெரியும். h is equal to height of the box. இப்போ first scenario என்ன, h is equal to 5 centimeter. Second one வந்து h is equal to 9 centimeter. Third one வந்து h is equal to 13 centimeter. இப்போ first வந்து நமக்கு என்ன தெரியும், 77h னா 77 into 5 which is equal to 385. இப்போ செகண்ட் கேஸ்ல வந்து h is equal to 9. அப்போ 77h னா 77 into 9 which is equal to 693. செகண்ட் கேஸ்ல நம்ம வால்யூம் வந்து 693. தேர்ட் கேஸ்ல வந்து h is equal to 13. 77h னா 77 into 13 which is equal to 1001. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து நம்ம வால்யூம் வந்து 385, செகண்ட் கேஸ்ல 693, தேர்ட் கேஸ்ல வந்து 1001. நீங்க என்ன பண்றீங்கன்னா அடிஷ்னலா ஒரு ஃபோர்த் கேஸ் நான் தரேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. h is equal to 17 சென்டிமீட்டர். ட்ரை பண்ணி என்ன ஆன்சருங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, சரிதா இஸ் ரீடிங் அ புக் ஆஃப் 500 pages. சரிதாங்கிற பொண்ணு வந்து ஒரு புக்கு படிக்கிறா, அதுல எவ்வளோ பேஜஸ் இருக்கு, 500 pages இருக்குன்னு சொல்றாங்க. she reads 20 pages every day. அதாவது
per day வந்து 20 pages வந்து அவ படிக்கிறா. How many pages will be left after 15 days? அப்போ 15 daysக்கு அப்புறம் எத்தனை pages வந்து மிச்சம் இருக்கும்னு கேக்குறாங்க. இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? லீனியர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி லீனியர் எக்ஸ்பிரஷன் கிரியேட் பண்ணி அதுல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டேல வந்து 20 pages படிச்சிருப்பா, கரெக்டா? 20 pages படிச்சிருந்தான்னா எவ்வளவு ரிமைனிங் இருக்கும்? 500 minus 20. இப்போ pages ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்கும்? 500 minus 20னா 480 pages வந்து ரிமைனிங் இருக்கும். இப்போ டே 2, டே 2ல எவ்வளோ படிச்சிருப்பா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நாள் படிச்ச 20 pages பிளஸ் செகண்ட் நாள் இன்னொரு 20 pages. அப்போ 500 minus 40 which is equal to 460 pages. மிச்சம் இருக்க பேஜஸ் எவ்வளோ? 460 pages. தேர்ட் நாள் வந்து எவ்வளோ படிச்சிருப்பா? 20 plus 20 plus 20. இது ஃபர்ஸ்ட் நாள் படிச்ச 20, இது செகண்ட் நாள் படிச்ச 20, இது தேர்ட் நாள் படிச்ச 20 pages. அப்போ 500 minus 60னா ஆன்சர் வந்து 440 pages. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பேட்டர்னை வச்சு நம்ம ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். எக்ஸ்பிரஷன் டு ஃபைண்ட் தி ரிமைனிங் பேஜஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம கான்ஸ்டன்டா இருக்கிறது வந்து 500 pages, கரெக்டா? இப்போ 500 minus n into 20. இந்த n வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ரெப்ரசன்ட்ஸ் தி நம்பர் ஆஃப் டேஸ். அப்போ n வந்து 1 இருந்துச்சுன்னா 500 minus 1 into 20னா 500 minus 20 which is equal to 480 pages வந்து ரிமைனிங் நம்ம தெரிஞ்சிருச்சு. n வந்து 1 இருந்தா. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ்பிரஷன் வந்து என்னன்னா 500 minus 20n. இந்த இடத்துல n represents the number of days. நம்ம கிட்ட கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? how many pages will be left after 15 days. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? n ஓட பொசிஷன்ல 15 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 500 minus 20 into 15. But 20 into 15னா 300. 500 minus 300 is equal to 200 pages. அப்போ வந்து 15 days படிச்சுட்டானா 15th day வந்து எவ்வளோ pages இருக்கும்? 200 pages வந்து ரிமைனிங் இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா 17th dayல வந்து எத்தனை pages அவ படிச்சிருப்பான்றத கண்டுபிடிங்க. சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள், மேபி டே வந்து is equal to 20னா இங்க வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? 20ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 20 into 20 is equal to 400. 500 minus 400னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும்? 100 pages வந்து பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். எப்போ? டே 20th வந்து 500 pagesல வந்து 100 pages வந்து மிச்சம் இருக்கு படிக்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? நீங்க என்ன பண்றீங்கன்னா 17th day வந்து எவ்வளோ பேஜஸ் வந்து பேலன்ஸ் இருக்கும்ன்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இப்போ இதோட நம்மளோட எக்ஸசைஸ் செட் 2.3 முடிஞ்சு. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த questions and topics பார்க்கலாம். Until then, stay connected and keep watching.